எங்களிடத்தில் எந்த சண்டை சமாச்சாரம் வந்தாலும் எங்கள் தலைவர் ஒரு வேலை நீக்கினால் நாங்கள் அமைதி காப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தை காவல்துறை எடுத்துரைக்கிறார் என்றால் இந்த மாநாடு எந்த அளவுக்கு கண்ணியப்பட வேண்டும் என்பதை அதற்கு சாட்சிகளையும் தான் இருக்கிறது. மாயவன் பாலாஜி வேலை கொள்வார்கள். தலைவருடைய ஆரம்பமாக போகிறது. அனைவரும் அமைதியாக விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். போட்டோ எடுக்கணும் இல்ல வீடியோ எடுக்கிறதுக்காக லைவ். புகழ் அனைத்தும் படைத்த இறைவன் ஒருவனுக்கு. உரிமை தொழில் கொஞ்சம் வாழ்க்கை என்று உரிமைக்காகவும் தன்னுடைய தொழில் கௌரவத்திற்காகவும் வாழ்க்கையை கொஞ்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓட்டுநர் சொந்தங்களுக்காக கூடுகின்ற 3வது மாநில மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஓட்டுநர்களையும் தமிழின் பால் அழைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கூட்டு உணர்வூட்டி ஒன்றாய் ஓட்டுநர்களை கூட்டும் பெருமுயற்சி இது. ஓட்டுநர்களின் புரட்சி என்கின்ற தத்துவத்தை தாங்கி பல மாவட்டங்களில் இருந்து நெடுதூரம் பயணப்பட்டு தொழில் பெரிது என்று பாராமல் தொழிலுக்கான உரிமை பெரிது என்று உணர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும் வாழ்த்து வரவேற்றவர்களாக இந்த 3வது மாநில மாநாட்டை கன்னியாகுமரி என்னும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தரவுள்ள இந்திய தேசிய கட்சியின் மாநில தலைவர் அல்ஹாஜ் பஷீர் அகமது ஆஜர் அவர்களை வருக வருக என வரவேற்று தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்துடைய தலைவர் அவர்களையும் அண்ணன் பொன்குமார் அவர்களை மதிப்பிற்குரிய கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்ட குளச்சல் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிரின்ஸ் அவர்களையும் நாகர்கோவில்
ஸ்ரீமன் அவர்களையும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் ஆர் சதசாமி அவர்களையும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் அரசு வழக்கறிஞர் அண்ணன் மதியழகன் அவர்களையும் வழக்கறிஞர் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய குமரி மாவட்ட செயலாளர் ஓட்டுநர்களின் நேசகராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ராகவன் அவர்களையும் மக்கள் நீதி மைய கட்சியினுடைய நம்மவர் தொழிற்சங்க பேரவையினுடைய தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் கவிஞர் சு ஆ பொன்னுசாமி அவர்களையும் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து சம்மேளனத்துடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு பிரேம் ஆனந்த் அவர்களையும் தமிழக கார் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பி ஆர் சாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த சங்கத்தை கண்ணியத்தோடு கட்டுக்கோப்பாக கட்டியாளக்கூடிய தலைமை நிர்வாகிகள் மதிப்பிற்குரிய மாநில ஆலோசகர் அண்ணன் கே அப்துல் காதர் ஜிலானி அவர்களை வருக வருக என வரவேற்று துணை பொதுச் செயலர் டி சபரிநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்று மாநில துணைத் தலைவர் கே மாணிக்கம் அவர்களை வருக வருக என வரவேற்று மாநில துணைத் தலைவர் அண்ணன் திரு கே ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்று மாநில செய்தி தொடர்பாளர் அண்ணன் வேட்புமனு அவர்களை வருக வருக என வரவேற்று தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு வகிக்கக்கூடிய அண்ணன் பி கே ரவிச்சந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்று மாநில செயற்குழு உறுப்பினர் நெல்லை ஸ்ரீமதி பச்சைக்கண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்று மற்றும் ஏற்கனவே ஒரு முறை மண்டல நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் பெயரை அழைத்து இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் வரவேற்றதால் நேரம் கருதி மண்டல மாவட்ட பகுதி உறுப்பினர்கள் அனைவரையும் பெயர் வாசிக்காமல் உங்களை வருக வருக என வரவேற்று என்னுடைய தலைமை உரையை உருவாக்குகிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றனின் தோன்றாமை நன்கு என்கிற தத்துவத்திற்கு ஏற்றாற்போல் பல சங்கங்கள் ஓட்டுநர்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருந்தாலும் உரிமை குரல் தான் ஓட்டுநர்களின் உரிமைக்காக களத்தில் இருக்கும். ஒன்று தலைவனோடு இரு அல்லது தலைவனாக இரு என்கின்ற தத்துவத்தை தான் தமிழ்மறை திருக்குறள் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்கு என்கின்ற திருக்குறள் போதிக்கின்றது. அதுபோல இருந்தால் உரிமை குரலோடு இருப்பேன், இருந்தாலும் உரிமை குரலாக இருப்பேன் என்கின்ற தத்துவத்தை தாண்டி நம்மிடமிருந்து பல சங்கங்கள் நம்மிடமிருந்து பிரிந்து பல சங்கங்கள் மலர்ந்தாலும் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கான சான்று இந்த மூன்றாவது மாநில மாநாடு தஞ்சை மண்ணில் நம்முடைய இரண்டாவது மாநில மாநாட்டை இந்த முறை மாநாடு நடத்த வேண்டாம். கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஓட்டுநர்களின் தொழில் உரிமை பறிக்கப்பட்டது, அவருடைய வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டது. இந்த கடுமையான நிதி நெருக்கடியில் பொருளாதார சிக்கலில் நமக்கு மாநாடு தேவையா இருக்கின்ற ஒரு கேள்வி எழுந்தபோது ஒவ்வொரு ஆண்டும் ஓட்டுநர்கள் கூடி மழக்கூடிய ஒரு ஓட்டுநர்களின் திருவிழாவாக நம்முடைய மாநாடு இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அந்த மாநாடு ஓட்டுநர்களுக்கு தேவை என்கிற ஒரு கருத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் நம்மிடம் வைத்தார். நாட்கள் ரொம்ப குறைவா இருக்குது. கொரோனா பெருந்தொற்றிலிருந்து இன்றுதான் ஓட்டுநர்களுடைய தொழில் சற்று சீராகி கொண்டு வந்திருக்கிறது. இந்த வேளையில் மாநாட்டுக்கான திட்டம் தீட்டுவதற்கு ஒரு மாத காலம் ஆகிவிடும். நம் மாநாட்டை ஆன்லைனில் நடத்திவிடலாம், ஆன்லைனில் மாநாட்டை நடத்திவிடலாம் என்கின்ற ஒரு யோசனையும் சொன்னோம். அதன் பிறகு நிறைய வேலைப்பளு, கடுமையான பணி சுமையின் காரணமாக அதை அப்படியே ஒதுக்கிவிட்டோம். இருந்தாலும் தலைமை நிர்வாகிகள் மட்டும் கூடி பேசினால் போதாது. இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை உணர்வு இந்த ஆண்டு மாநாடு
மாநில மாநாடு தேவையில்லை, கடுமையான நிதி நெருக்கடியில் தேவையில்லை என்பதுதான் தமிழகம் முழுக்க வேர்பரப்பி இந்த உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட செயலாளர்களுடைய உறுப்பினர் சேனை படைகளின் விருப்பம் இது. இந்த மாநாட்டை நாம் நடத்தி காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக வரப்பட்டதை கேட்க துவங்கி அந்த கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தோம். மாநில மாநாடு நடத்துவதற்கான உங்களுடைய விண்ணப்பங்களை விருப்ப விண்ணப்பங்களை நீங்கள் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியை தலைமையினால் அறிவித்தோம். அந்த செய்தியை கேட்டு முதலாவதாக தருமபுரி மாவட்டம் நாங்கள் நடத்துகிறோம் என்கின்ற ஒரு செய்தியை எனக்கு மடலாக அனுப்பினார்கள். அவர்களை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் அனுப்பினார்கள். அதன் பிறகு மதுரை மாவட்டம் கேட்டார்கள், திருச்சி மாவட்டம் கேட்டார்கள் மாநாட்டை நடத்துவதற்காக. இருந்தபோதும் இந்த 4 மாவட்டங்களில் எந்த மாவட்டம் இதை சிறப்பாக செய்து முடிக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு எங்களுக்குள் நடந்தது. 4 மாவட்டங்களில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆளுமை எந்த மாவட்டத்துக்கு இருக்கிறது என்கின்ற சற்று அலசி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது தர்மபுரி மாவட்டம் துவங்கி 3 ஆண்டுகள் கிட்ட ஆகுது. பெருமளவு அவர்கிட்ட அந்த அனுபவம் இன்னும் நாம் வளர்த்து கொடுக்க வேண்டும், அவர்களை நாம் இன்னும் தயார்படுத்த வேண்டும். தர்மபுரி மாவட்டத்தை அவர்களுடைய இயக்கத்திற்கு தலைமையின் அறிவிப்பை கேட்டு நான் நடத்துகிறேன் என்கின்ற அவர்கள் தன்னம்பிக்கையை நாம் பாராட்டுவோம். இருந்தபோதும் திருச்சியில் ஏற்கனவே ஒரு நம்முடைய சங்கம் வெளி மாவட்டங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது திருச்சியில் தான். ஏற்கனவே அங்கே எல்லா மாவட்டமும் ஒரு முறை கூடி திருச்சியில் காட்டியிருக்கிறோம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு நிலை இல்லாத ஒரு நிர்வாக சூழல் அங்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் அங்கு மாநாடு நடத்துவது சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் அரசியல் எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறேன். எல்லாமே நம் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் தான் இருக்கிறீர்கள். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். இந்த காரணத்திற்காக மதுரை மாவட்டத்தை அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்தோம். இந்த நிகழ்வுக்காக சென்னையிலிருந்து மக்கள் நீதி மைய கட்சியினுடைய நம்முடைய தொழிற்சங்க பேரவையினுடைய தொழிற்சங்க தலைவர் அண்ணன் சூவா பொதுசாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். விழாக்களின் சார்பாக அண்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சூழலை நாம் சமாளிப்பதற்கு 1 மாத காலம் ஆகிவிடும். மதுரையில் இருக்கக்கூடிய சூழலை சமாளிப்பதற்கு நமக்கு ஒரு மாத காலம் ஆகிவிடும். ஆகையினால் இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்த ஒரு ஆற்றலும் ஆளுமையும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது என்கின்றதை தலைமை நிர்வாகிகள் அனைவரும் பேசி முடிவெடுத்தோம். நிச்சயமான முறையில் அவர்களுக்கு எந்த நம்பிக்கையோடு இந்த மாநாட்டிற்கான பணிகளை கொடுத்தோமோ அதை இந்த இடத்தில் சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக ஓட்டுநர்களுக்கு ஒரு மாநாடு தேவையா என்கின்ற கேள்வி பலருக்கு இருக்கலாம். ஓட்டுநர்களுக்கு தான் இந்த நேரத்தில் மாநாடு என்பது தேவையாக இருக்கிறது. நாள்தோறும் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு இடங்களிலும் ஓட்டுநர்கள் அடிபடுகிறார்கள், உதைப்படுகிறார்கள், ஏன் சிலர் உயிரையும் விடுகிறார்கள். நம்முடைய உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் எந்த நேரமும் ஓட்டுநரோடு இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. தலைமையிலிருந்து எந்த நேரமும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. எல்லா மாவட்டங்களிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு உடனிருந்து கொடுக்க முடியாது தலைமை நிர்வாகிகளால். அதை கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உறுப்பினர்களை தீவிரப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிர்வாகிகளை தீவிரப்படுத்த வேண்டும். இன்று ஒரு ஓட்டுநருக்கு நடந்தது நாளை நமக்கு நடக்கலாம் என்கின்ற ஒரு உணர்வை விதைத்து இந்த உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வளப்படுத்தி வருகிறோம். இந்த மாவட்ட நிர்வாகம் என்பது நிச்சயமான முறையில் இன்னைக்கு இந்த அளவுக்கு தலைமை ஒரு கட்டுப்பாடோடு ஒரு புரிந்துணர்வோடு செயல்பட்டு வருகிறது என்றால் தலைமை நிர்வாகிகள் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நட்பு
உறவாடுவது கிடையாது, அந்த மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்களோடு உறவாடுவது கிடையாது என்கின்ற ஒரு சின்ன விஷயம் தான். அந்த சின்ன விஷயத்தால் தான் அந்த நிர்வாகம் சற்று சறுக்கலாக இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்க, நல்லா கூடி பேசி எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய மாவட்டங்கள், அந்த மாவட்ட நிர்வாகிகிட்ட பேசி பாருங்க. உங்கள் உறுப்பினர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாநாடு இந்த மாநாடு நடப்பதற்கு மிக முக்கிய காரணமே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எந்த நேரத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய உறுப்பினர்களுடைய உணர்வு. அதே போல் எல்லா மாவட்டமும் இருந்தால் மாதந்தோறும் ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கும். அந்த புரிந்துணர்வு எப்பொழுது நாம் வளர்த்து கொண்டு போகிறோம் என்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இன்று 1000 பேர் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த 1000 பேர் கூடுவதற்கு எவ்வளவு உழைப்பு உழைக்க வேண்டியிருக்கிறது தெரியுங்களா? இந்த 1000 பேர் கூடுவதற்கு எவ்வளவு உழைப்பு உழைக்க வேண்டியிருக்கிறது தெரியுங்களா? அந்த உழைப்பை மதித்து நிச்சயமாக நம்மளுடைய எல்லா மாவட்டமும் சிறப்பாக ஒரு செயல்பாட்டை நீங்கள் தர வேண்டும். வளர்கின்ற மாவட்டம் எப்படி வளர்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வளர்ந்த மாவட்டம் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நிர்வாகிகளை அழைத்து மாவட்ட நிர்வாகமானது மாவட்ட நிர்வாகத்துக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமான முறையில் தலைமை நிர்வாகிகள் உங்களை அழைத்து பேசினால் உங்களுடைய மாவட்டத்தின் செயல்பாடு குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் தலைமை நிர்வாகிகளை அழைத்து பேசினால் உங்க மாவட்டத்தினுடைய செயல்பாடு சற்று முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அதுதான் என் வளர்ச்சிக்கான, என் மாவட்டத்துக்கு தேவையான கருத்துக்களை நீங்கள் தாங்கள், என் மாவட்டத்தை எப்படி வளர்த்திருப்பது என்கின்ற வழிமுறைகளை நீங்கள் தாங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள். அப்படிதான் இருக்க வேண்டும். அதுதான் காலத்தின் கட்டாயம். நல்லா நினைச்சு பாருங்க. ஏதாவது இங்க உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் யாருக்காவது மொழி பெருமை பேசுகிறார்களா? யாராவது சாதி பெருமை பேசுகிறார்களா? யாராவது மத பெருமை பேசுகிறார்களா? ஆனாலும் கட்சிக்காக கூடிய கூட்டம், சாதிக்காக கூடிய கூட்டம், மதத்திற்காக கூடிய கூட்டம். இன்று நாம் எதற்காக கூடிய கூட்டம்? நீங்களும் நானும் ஒரே தொழில் செய்யக்கூடிய ஓட்டுநர் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்காக கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். பிறப்பு ஒப்பும் எல்லா உயிரிலும் சிறப்புவா செய்தொழில் வேண்டுமையாம் என்கின்ற வள்ளுவ பெருந்தகை. எல்லா உயிருமே சமம்தான். நம்மை விட அதுதான் வள்ளுவ பெருந்தகையாக இருக்கிறார். எல்லா உயிரும் சமம்தான். செய்கிற தொழில கூட வேண்டுமை கிடையாது அப்படின்ற ஒரு தத்துவத்தை நமக்கு வந்திருக்கிறார். அதில் நம்முடைய தொழிலுக்காக ஒரு உரிமை தேவை, நம்முடைய தொழிலுக்காக ஒரு அமைப்பு தேவை என்கின்ற தத்துவத்தை தாண்டிதான் இன்னைக்கு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதை விட சிறப்பாக பட்டுக்கோட்டை கலைஞர் அவர்கள் யார் உடம்பை கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான் முடிச்சிட்டாங்க. ஒன்று பேர் ரொம்ப யதார்த்தமான இதுக்கு போயிட்டு விளக்க முறையெல்லாம் தேவையே கிடையாது. திருக்குறளை கூட சில வார்த்தைகளுக்கு நீங்கள் விளக்கம் தேவை என்று அந்த விளக்கத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் நம்முடைய தஞ்சை மண்ணில் பிறந்தவர். அதனால அந்த தஞ்சை மண் இன்னும் வந்து ஒரு வளம் செழிக்கும் மண்ணாக இருந்து வருகிறது. யார் உடம்பை கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஏன் ரத்த சிறப்பு ரத்தம் இருக்குல்ல? ஏன் ரத்த சிறப்பு ரத்தம் எல்லாருக்கும் அதே கலர் தான். எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் என்பவர் யார் உடம்பை கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான். அவ்வளவுதான். உனக்கு 10 மாசம், எனக்கு 10 மாசம். உங்க ரத்தமா சிவப்பு, யார் ரத்தமா சிவப்பு, அதுதான் பொது. இதை விட ஒரு ஒற்றுமையை தரக்கூடிய ஒரு வார்த்தை நமக்கு எங்கேயாவது கிடைக்குமா? இப்படி எல்லாம் இந்த தமிழ் மண்ணை பண்பாடோடு நேசிக்கக்கூடிய அளவில் பல கவிஞர்கள் ஒற்றுமையை யார் ஊரே யார் ஒரு பேரை என்றால் கடியில் கூப்பிடுறாங்க. நம்முடைய ஜனாதிபதியாக இருந்த ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசக்கூடிய அவருடைய மேலான கருத்துக்களை உலக நாடுகளே கூடியிருக்கிறது. உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த உலக மக்களுக்கு சொல்ல ஒரு
அவர் பேசிய வார்த்தை என்னவென்றால் யாதும் ஊரே யாவரும் கேளு, யாதும் ஊரே யாவரும் கேளு என்கிற ஒரு வார்த்தை. எவ்வளவு பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட் அவரு, எவ்வளவு பெரிய முயற்சிகளை அவர் செய்திருக்கார், எத்தனை ஆராய்ச்சிகளை அவர் செய்திருக்கார். அவரை கண்டு உலகமே வியந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான் படித்த பள்ளியிலிருந்து கற்றதை தானே ஒரு கருத்தாக வைத்திருக்கலாம். இது என்னுடைய வரிகள் அப்படின்னா அவருடைய வரிகள். அவர் எக்கச்சக்கமான புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அக்னி சிறகுகள் என்று பல நூல்களை எழுதியிருக்கிறாரு. கனவு காணுதல் என்று இளைஞர்களை தூண்டியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை அந்த உலக அரங்கில் அவர் பதிவு செய்யவில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளு என்கிறார். அவர் படிக்காத படிப்பே கிடையாது. அவரே சொந்தமா ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு அந்த அரங்கத்தில் கைத்தட்டல் வாங்கிக்கொண்டு இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய அதிபர்களுடைய பாராட்டுகளை பெற்றிருக்கலாம். ஆனால் தான் பிறந்த தமிழ் மண்ணுக்காக, தான் பிறந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்ணின் பெருமையை சொல்வதற்காக யாதும் ஊரே யாவரும் கேளு, இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டது? கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதகுலத்தின் மாண்பை விலக்கி காட்டக்கூடிய உன்னத தத்துவத்தை எழுதியவர் கணினி பூவலர் என்ற பாடலை எழுதிய ஆசிரியர் பெயரை அந்த இடத்தில் பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று சொன்னா வியப்பா இருக்கும். நீங்கள் பல பேர் அறிந்த செய்திதான். எந்த ஒரு வழக்கு ஒன்று வருது இல்லை, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நம்ம மாவட்ட நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து நடக்குது. அந்த வழக்கு வந்து அந்த குற்றவாளிக்கு திருப்திகரமாக இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு போவார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு என்னுடைய மனுவை நான் முறையீடு செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்திலும் அவருக்கு தீர்ப்பு ஏற்புபடியாக இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்வாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் என்னுடைய தீர்ப்பு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நான் ஐநா சபைக்கு போவேன் என்கின்ற ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐநா சபை பல நாடுகள் ஒருங்கிணைந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த ஐநா சபையில் ஒருங்கிணைந்து ஜெனீவாவில் உள்ள அந்த உலக நாடுகளுடைய அதிபர்கள் கூடக்கூடிய ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐநா சபை. அந்த ஐநா சபையின் நுழைவு வாயிலில் எந்த வார்த்தை படிக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளு. ஜெனீவா எங்க இருக்குது? தமிழ்நாடு எங்க இருக்குது? தமிழ்நாட்டில் கணியின் பூங்குழலார் எங்க இருக்கிறார்? அவர் எழுதிய வார்த்தைகள் யாதும் ஊரே யாவரும் கேளு. இதை விட ஒற்றுமைக்கு ஒரு தத்துவம் கிடையாது. உலக நாடுகளின் அதிபர்கள் எல்லாம் கூடி கலையும் அந்த ஜெனீவா மாநாட்டில் தமிழின் பெருமை நிகழ்காட்டிருப்பது தமிழ் கிடையாது. அந்த ஜெனீவா மண்ணில் பிறந்தவர், அந்த ஜெனீவா மண்ணில் பிறந்தவர் தமிழ் மொழிக்கு சற்றும் சம்பந்தப்பட்டவர். அந்த வார்த்தையை அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் ஒற்றுமையாக பார்க்க வேண்டும். நீ பெரியவன் நான் பெரியவன் என்கின்ற அகந்தையை துறந்து நம்மை விட பெரியது ஓட்டுநர்களின் உரிமை. அந்த உரிமைக்காக நாம் தொடர்ச்சியாக களத்தில் நிற்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் உடலில் எப்படி ரத்தம் பாய்கிறதோ அது போல ஒற்றுமை உணர்வு உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்கள் உணவிலும் பாய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கூடி காட்டுகிறோம். இதை அனைவரும் நாம் உணர்ந்து செயல்படணும். உங்களை விட வயசுல நான் ரொம்ப சிறியவன். ஆனாலும் என்னுடைய கருத்தை நீங்கள் மதிக்கிறீர்கள். இதே போலதான் ஒவ்வொரு முறை இது கூடும் போதும் இந்த உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் எப்படி துவங்கப்பட்டது, என்னை எப்படி தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் என்ற நன்றியை நான் எப்போதும் நினைத்து பார்ப்பது உண்டு. என் முகம் பார்த்தது கிடையாது. என் வார்த்தைகளை மட்டும், என் கருத்துக்களை மட்டும் பார்த்து இந்த நாம் துவங்கக்கூடிய அமைப்புக்கு தலைவராக குன்றத்தூர் சுடர்வேந்தன் தான் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை முதலாக பதிவு தான் கோபி கிருஷ்ணா என்கூடிய உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய முதல் சிறை போராளி. அவருடைய சிறை காலம் இன்னும் முடியவில்லை. இன்று கூட அவர் வாய்ப்பு இன்னைக்கு கூட வாய்தான் பெட்டிஷன் போட்டு தான் வந்திருக்காரு. நாங்களாம் சிறைக்கு போனோம், வழக்கு முடிச்சு ஒரு 10 வாயிலாக போனோம், முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். எந்த நம்பிக்கையில் அவர் எங்களிடம் விட்டு சென்றாரோ எங்களுக்கு எக்கச்சக்கமான நெருக்கடிகள் வந்தது. அந்த நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் நாங்கள் சங்கத்தை விட்டு ஓடிவிடவில்லை. பல சங்கங்களை இதிலிருந்து மலரத்தான் வைத்திருக்கிறோம். பல சங்கங்களை உரிமை குரலிலிருந்து பிரிக்கவில்லை, பிரிந்து செல்லவில்லை. அவர்களை மலர்ந்து இன்னொரு ஓட்டுநர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை
பிடிக்கவில்லையா, பொதுச் செயலாளரை பிடிக்கவில்லையா, மாநில ஆலோசகரை பிடிக்கவில்லையா, துணைத் தலைவர்களை பிடிக்கவில்லையா, துணை பூசலரை பிடிக்கவில்லையா, தலைமைநிலை செயலாளரை பிடிக்கவில்லையா, மாநில செய்தி தொடர்பாளரை பிடிக்கவில்லையா, மாவட்ட செயலாளர்களை பிடிக்கவில்லையா, பகுதி நிர்வாகிகளை பிடிக்கவில்லையா, காரணமாக நீங்கள் பிரிய வேண்டாம், மலரலாம் மலரலாம். சங்கத்தினுடைய தத்துவமே என்ன? இந்த சங்கத்தில் இரு, இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு சங்கத்தில் இரு. சங்கத்தின் மூலமாக தான் உரிமைகள் மீட்கப்படும், காக்கப்படும் என்கிற தத்துவத்தை தான் ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சாலையில் ஒரு ஓட்டுநரை சந்திக்கும் போது நீங்கள் சங்கத்தில் இருக்கிறீர்களா, சங்கத்தால் தான் உரிமை மீட்கப்படும், காக்கப்படும். என்னுடைய சங்கம் இது, விருப்பம் இருந்தால் சேருங்கள், இல்லை என்றால் நிச்சயமாக கட்டாயமாக இன்னொரு சங்கத்தில் நீங்கள் சேருங்கள். அந்த சங்கத்தின் மூலமாக தான் உங்கள் உரிமை வந்து உங்கள் கைகளில் இருக்கும். தைரியமாக நீங்கள் இந்த உலகை சுற்றி வரலாம். சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. தங்கம் செய்யாததை சங்கம் நிச்சயமாக செய்யும். அதுதான் சமத்துவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். நான் பாடிய பாடலுக்கு எனக்கு வெகுமதி பாராட்டு மட்டுமே தவிர பாடலுக்காக பரிசை புறந்தள்ளிய புலவர்கள் எல்லாம் உண்டு. பாடலுக்காக பரிசை புறந்தள்ளிய புலவர்கள் எல்லாம் உண்டு. அத்தனை சிறப்பு மிகுந்த தமிழ் மண்ணில் இருந்திருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக ஒரு உரிமைக்காக ஒரு சங்கம் தேவை. அதை நீ உணர்ந்து கொண்டு இந்த சங்கமா இருக்கும் சொல்லிட்டு சாக்கடையாக நம்மை மதித்தார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாக்கடையாக நாம் மதித்தார்கள். மைக்கு பிடிச்சி பேச ஆசைப்படுகிற தோழர்கள் சிலர் ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த சங்கத்தை. அதான் ஆடி அடங்கிடுவாங்க. இந்த ஆட்டம் அடங்குகிற ஆட்டமாக இல்லை. எவ்வளவு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறது பாருங்க. 1000 பேர் நாம் பரிசீலனை என்றால் இந்த மாநாடு வெற்றி மாநாடு. நேற்று இரவு வரை இந்த மாநாட்டுக்கு உறுதிப்பட வருகை தருபவர்கள் எண்ணிக்கை என்னென்ன கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொருளாதார மாவட்ட செயலர்கள் 1150 பேர் வருவதாக உறுதி தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள். செங்கல்பட்டில் நடந்த 3 ஆண்டுகளுக்கு செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டிற்கு எத்தனை பேர் பதிவாயிருக்கிறார்கள்? கடந்த ஆண்டு தஞ்சை மாவட்டத்தில் நடந்த மாநாட்டிற்கு எத்தனை பேர் பதிவாகி இருந்தார்கள்? இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய 3வது மாநில மாநாடு கன்னியாகுமரி நடந்திருக்கிறது. இந்தியாவின் எல்லையில் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் எல்லையில் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக உறுப்பினர்கள் 1000 பேரை நடத்தி மாநாடு இது மாநாடுக்காக கூடிய கூட்டம் அல்ல. இது மாநாடுக்காக கூடிய கூட்டமே அல்ல. இந்த மாநாட்டுடைய கொள்கை சரியாக இருக்கிறது. இந்த மாநாடு நடத்துவதற்கான நோக்கம் சரியாக இருக்கிறது. உரிமை குரல் நோக்க தொழிற்சங்கத்தின் கொள்கை கோட்பாடுகள் அனைத்தும் சரியாக இருக்கிறது. இதுதான் ஓட்டுநர்களுக்கான களம். இதுதான் ஓட்டுநர்கள் உரிமையை பெற்றுத் தரக்கூடிய களம். இதுதான் ஓட்டுநர்கள் உரிமைக்காக இன்று வரை நீண்ட நெடிய உரிமை குரல் நோக்க தொழிற்சங்கத்தில் நான் இருக்கக்கூடிய நாட்களில் நீண்ட நெடிய பயணத்தில் நான் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் இந்த மாநாடு. இந்த மாநாடு எனக்கு நிறைவு கிடையாது. இந்த மாநாடு எனக்கு துவக்கம் என்று அலைகளிலிருந்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நானும் உங்களின் ஒருவனாக நேற்று வருவதற்கு முன்பு ஒரு 15 கோடி சென்னையில ஓடிட்டு தான் வந்தேன். ஒரு 15 கோடி சென்னையில ஓடிட்டு தான் வந்தேன். இங்க வரதுக்கு 2 மணிக்கு அண்ணன் சந்திச்சேன். இங்க வரதுக்கு 2 மணி செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிக பொறுப்பாளர் வந்து அங்க சந்திச்சு தான் வந்தேன். எங்கெங்க வாய்ப்பு எல்லாரும் சந்திப்பேன். ஏன்னா வந்து வேறு வர மாட்டாருப்பா, அவருக்கு போயிட்டு கேட்கலாமா, அது போய் நானும் உங்களின் ஒருவன் தான். உங்களின் பணி உதவுவதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகளாக. நீங்க எதெல்லாம் பேசுறீங்களோ, நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் பேசுறதா இல்லையா?
புத்தகம் வந்து எழுதியிருக்கிறேன். திருப்பி போடுங்க. இருந்தாலும் நான் படிக்கிற காலத்துல வந்து நினைச்சு பார்ப்பேன், நம்மள விட கல்லுதானே அவன் புக்கு எழுதுறாங்க, அவனுக்கு நேரம் தமிழுக்கு நேரம் ஒதுக்கியவன் குறைந்து போவதே கிடையாது. அப்ப கவிதை எழுதுறதுக்கு நம்ம எல்லாம் தகுதி இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கவிப்பேரசு கண்ணதாசன் அவர்கள் எதை பொருட்டு நீ யோசிக்கிறாயோ அதன் பொருட்டு வெளிப்படுத்தலே கவிதை. அவ்வளவுதான். நீ கவிஞர் அப்படின்னு எதை பொருட்டு நீ யோசிக்கிறாயோ அதன் பொருட்டு நீ சொல்றது ரெண்டு பக்கம் வெளிப்படுத்துவதே கவிதை எழுதுறது. ரெண்டு பக்கம் முக்கியமாக இலக்கியங்களை படிக்க வேண்டும். இலக்கியங்களை படித்தால்தான் கவிதைகள் எழுத வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை எல்லாம் தாண்டி எதை நீ யோசிக்கிறாயோ அதன் வெளிப்பாடு கவிதை என்கிற ஒரு உன்னத வரியை சின்ன கவிதை, ஒரு சின்ன கவிதை நான் கவிதையை வாசித்துக் கொண்டிருக்கும் போதும் சரி, வாசித்து முடித்த பிறகும் சரி, கவலையை கடந்து நினைவை சுமந்து கண்ணீரை தூக்கி எறியக்கூடிய ஒரு இனம்தான் ஓட்டுநர் இனம். துயரங்களை துரத்திவிட்டு குடும்பத்திற்கு தூண்போல உழைக்கக்கூடிய இனம்தான் இந்த ஓட்டுநர் இனம். இன்னல்களை கண்டு இம்மியளவும் இடறி விடாமல் எழுந்து உழைக்கக்கூடிய இனம்தான் இந்த ஓட்டுநர் இனம். தன்னலம் பாராமல் பிறர் நலனை முக்கியம் என்கின்ற பயணத்தை என்னாலும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம்தான் இந்த ஓட்டுநர் இனம். இயற்கை, காடு, மழை பல இயற்கை சீற்றங்களில் பாதுகாப்பாக எங்கள் வாடிக்கையாளர்களை கொண்டு போய் சேர்ப்பதே இதற்கு ஒரு நல்ல சான்று. எண்ணிலை வந்தாலும் தன்னிலை மறவாமல், தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் தொழிலை செய்யக்கூடிய ஒரு இனம்தான் இந்த ஓட்டுநர் இனம். எங்களை பார்த்தால் பாசம் வராது, என்னை பார்த்தால் பாசம் வராது, என்னோடு பழகினால் பாசம் வராது, எங்களோடு பழகினால் பாசம் வராது. நாங்கள் உங்களை பாதுகாப்பாக அழைத்து செல்வதே நீங்கள் எங்கள் மீது காட்டக்கூடிய பாசத்தை நாங்கள் சொல்லுவோம். இமைக்கா விழிகளோடு என் அவளை மறந்ததுண்டு. இமைக்கா விழிகளோடு என் அவளை மறந்ததுண்டு. தூங்கா கண்களோடு எங்கள் பிள்ளைகளை கூட மறந்ததுண்டு. கடுமையான கடற்சுமையால் என் பெற்றோர்களை கூட மறந்ததுண்டு. கடுமையான கடற்சுமையால் என் பெற்றோர்களை கூட மறந்ததுண்டு. ஆனால் என் அக்கா, மாமன், தங்கை, மச்சான், சொந்த பந்தம் சீர் செய்ய ஒருபோதும் நான் மறந்ததில்லை. நானே ஓட்டுநர். நண்பர்களை தேடி நாடி பேசி பழகி பரவாயில்லை. நண்பர்களை, என்னுடைய பள்ளி நண்பர்களை, என்னுடைய கல்லூரி நண்பர்களை தேடி நாடி பேசி பழகி பரவாயில்லை. நான் உழைப்பால் இணைந்த உரிமை குரலின் உறவுகளே இன்றும் என் உறவாச்சு. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பேர் உண்டு, அதுதான் ஓட்டுநர் என்று ஒரு இனம் உண்டு. எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பெட்ரோல், டீசல், எல்பிஜி விலையும் எங்கள் உயரத்தை உடைக்க, எங்கள் உரிமையை காக்க முக்கடலில் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரியில் எங்களுடைய மாநாட்டில் முதுகெலும்பு இல்லாத தள்ளாடும் வயதிலும் இந்த தொழில்தான் என் வாழ்க்கையின் முன்னேற்றம் என்று, இந்த தொழிலை வைத்துதான் இந்த தொழிலை வைத்துதான் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்தேன், இந்த தொழிலை வைத்துதான் என் பிள்ளைகளுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் செய்தேன், இந்த தொழிலை வைத்துதான் என் சொந்த பந்தங்களுக்கு சீர் செய்தேன். இந்த தொழிலுக்கான உரிமை மாநாடு, இந்த தொழிலுக்கான உரிமையை மீட்கக்கூடிய மாநாடு, இந்த தொழிலுக்காக மாநாட்டை நிலைநிறுத்தி உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய மாநாடு என்கின்றதுதான் உங்களோடு கடலில் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரியில் நான் நடந்திருக்கிறேன். உங்களின் வார்த்தைகளை என் வார்த்தைகளாக பதிவு செய்திருக்கிறேன். இருந்தாலும் நினைத்தாலும் நல்லவை கேட்க, அனைத்தாலும் ஆன்ற பெருமைகள், நினைத்தாலும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆன்ற பெருமைகள் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை தந்த
சமாதானத்தாலும் இந்த நிகழ்ச்சியை சந்திப்பதை போல மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். எத்துணை முறை கேட்டாலும் கேட்டாத நல்லவதாய் இந்த கன்னிநகரிலே கன்னியாகுமரியிலே இவ்வளவு நீண்ட நெடுமுறையை ஆற்றின்ற நமது உள்ளங்கள் போன்ற தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் சுடர்வேந்தன் ஐயா அவர்கள் பேசிய போது உங்களுடைய ஆரவாரம் கரகோசை அத்தனையும் கேட்டுக் கொள்கிறோம். மிக்க நன்றி. இவரை தொடர்ந்து நமது சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக நமது உறவுகளுக்கு மீண்டும் ஒருமுறை பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். ஆகாக இருக்கின்ற நண்பர் அனைவரும் உள்ளே வருவாரும் இருக்கின்ற நபர்கள் அமைதி காத்து பொறுமையுடன் பொதுச் செயலாளர் என்ற கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அடிப்படை சம்பவத்தை அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். நமது சங்கம் என்றால் என்ன என்பதை உணர்த்தி வைக்கின்ற அளவில் நமது பொதுச் செயலாளர் பேசியிருக்கிறார்கள். அனைவரும் அமைதி காத்து தலைவர் உரையை கேட்டது போல பொதுச் செயலாளருடைய எந்த பேசுவதை கேட்குமாறு அழைக்கின்றேன். பேச்சை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு ஆரவாரம் அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் இந்த உரிமைக்குழல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய 3வது மாநில மாநாட்டை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தின் அப்பழுக்கற்ற ஒப்பற்ற தலைவர் இசை சுடர்வேந்தன் அவர்களையும் என்னோடு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொருளாளர் அண்ணன் பத்ரகாளி முத்து அவர்களையும் எனக்கு முன்னர் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முனைவர் கிறிஸ்தோபர் அவர்களையும் இந்த மாநாட்டை நிறைவு செய்து நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் குமார் அவர்களையும் என்னோட தலைமை நிர்வாகத்தில் பங்கேற்று இந்த உரிமைக்குழல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தை திறம்பட செயலாற்றி வரக்கூடிய மாநில நிர்வாகிகள், மாநில துணை பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய நண்பர் சபரிநாதன் அவர்களையும் இந்த உரிமைக்குழல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்திற்கு ஆலோசகர் என்றால் அது அண்ணன் அப்துல் காதர் ஜிலானி மட்டும்தான் என்கின்ற வகையில் சிறப்பாக ஆலோசகராக இந்த மாநில நிர்வாகத்திற்கு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களையும் மாநில துணைத் தலைவர்கள் அண்ணன் மதுரை மாணிக்கம் அவர்களையும் சேலம் ராஜா அவர்களையும் மாநில செய்தி தொடர்பாளர் அண்ணன் வேல்முருகன் அவர்களையும் மாநில தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு அண்ணன் வி கே ரவிச்சந்திரன் அவர்களையும் இந்த மாநில மாநாட்டிற்கு சிறப்புரையாற்ற வருகை இருக்கக்கூடிய நமது மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், மக்கள் நீதி மையத்தினுடைய தொழிற்சங்க பேரவை தலைவர் நம்மவர் அவர்களினுடைய பாசத்திற்குரிய கவிஞர் அண்ணன் சூஹா பொன்னுச்சாமி அவர்களையும் மாநாட்டிற்கு சிறப்புரையாளர் என்ற வருகை தர இருக்கக்கூடிய அண்ணன் பஷீர் அகமது அவர்களையும் நமது அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் அண்ணன் பொன்குமார் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மையினர் அணி செயலாளர் அண்ணன் உயர்ந்த ஆஸ்டின் அவர்களையும் குளச்சல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் ஜி ஜே பிரின்ஸ் அவர்களையும் வணக்கத்திற்குரிய மேயர் அண்ணன் ஆர் மகேஷ் அவர்களையும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லசுவாமி அவர்களையும் உயர்திரு குமரி பேரூராட்சியினுடைய தலைவர் ஸ்ரீபன் அவர்களையும் அரசு வழக்கறிஞர் அண்ணன் மதியலன் அவர்களையும் அமமுகவினுடைய குமரி மாவட்ட செயலாளர் அண்ணன் ராகவன் அவர்களையும் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து சம்மேளனத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பிரேமானந்த் அவர்களையும் தமிழ்நாடு கால் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பி ஆர் சாமி அவர்களையும் இன்னும் வேடவர்களுக்கு வருகின்ற பார்வையாளர்களுக்கு எப்படி சீசன் தவறாமல் வந்து அந்த பொழிவுகளை
ஏற்பாடு செய்துள்ள கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் அண்ணன் கிறிஸ்தோபர் அவர்களையும், மாவட்ட பொருளாளர் குமரன் அவர்களையும், மாவட்ட இணைச் செயலாளர் சுதாகர் அவர்களையும், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரேஷ்குமார் அவர்களையும், நகர செயலாளர் முகமது ஃபைசல் அவர்களையும், மாவட்ட துணை செயலாளர்கள் அனுசேவியர் அவர்களையும், வினோ அவர்களையும், ஜெய்மீன் அவர்களையும், எங்கே சுரேஷ் அவர்களையும், ராஜன் அவர்களையும், ரதீஷ் அவர்களையும், நாகராஜன் அவர்களையும், மதன் அவர்களையும், பகுதி செயலாளர்களான பாஸ்கர் அவர்களையும், கோபின் அவர்களையும், கணேஷ் அவர்களையும், மனோ அவர்களையும், முத்துக்குமார் அவர்களையும், விக்னேஷ்குமார் அவர்களையும், ஸ்ரீ சுதீன் அவர்களையும், ஆனந்த் அவர்களையும், விஜயன் அவர்களையும், இந்த முக்கடல் சங்கத்தின் இறக்குமதியில் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இருந்து உரிமை குரல் சங்கமத்தில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள எனது பேரன்பு மிக்க உரிமை குரல் உறவுகளையும், பேரன்பு மிக்க ஓட்டுநர் சொந்தங்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன். குமரி மாவட்டத்தினுடைய இன்ன பிற உறவுகளையும் வருக வருகை என வரவேற்கிறவர்களாக எனது உரையை குறிப்பிடுகிறேன். ஓட்டுநர் சமுதாயம் என்றாலே பெண் கொடுக்க மாட்டோம். ஓட்டுநர் சமுதாயம் என்றாலே ஒரு இனிமான பார்வையில் பார்த்துக் கொண்டிருந்த இன்றைய காலகட்டத்தில் இன்று தமிழகத்தில் ஓட்டுநர்களை ஒன்று திரட்டி அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை சமூகத்தில் சிறந்த செயல்பாட்டாளர்களாக, சமூகத்தின் நண்பர்களாக இன்றைக்கு உருவாக்கியதில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய பங்கு, உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய செயல்பாடுகள், உரிமை குரல் நிகழ்ச்சி உரிமை குரல் மட்டும்தான். இன்றைக்கு இந்த தமிழகத்தின் கலைகோடியான கன்னியாகுமரியில் 3வது மாநில மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் இன்று பெருமையோடு கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் செய்து கொண்டிருக்கின்ற சாதனை மாவட்டத்தில், தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓட்டுநர்களுக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று திரள்வதற்கு என்றைக்கும் தயார் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு ஓட்டுநர் உறவுகளை தமிழகம் முழுவதும் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் தயார் செய்து வைத்திருக்கிறது. யார் வேண்டுமென்றாலும் கூட்டம் கூட்டலாம், யார் வேண்டுமென்றாலும் சங்கம் அமைக்கலாம். ஆனால் யார் கூட்டத்தை கூட்டினார்கள், யார் சங்கத்தை அமைத்தார்கள், யார் அந்த கூட்டத்தை அந்த ஓட்டுநர் சமுதாயத்தின் நலன்களுக்காக, வாழ்வாதார முன்னேற்றங்களுக்காக பயன்படுத்தினார்கள் என்பதை வரலாறு சொல்லுவோம். அந்த வரலாற்றை உரிமை குரல் செய்ய வேண்டும். உரிமை குரலை சொல்லும் ஒரு வரலாற்று பேரியக்கம். ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தொழிலாளர் சமுதாயத்திற்காக குரலற்ற ஒரு ஓட்டுநர் தொழிலாளர்களின் போர் குரலாக இன்றைக்கு தமிழகம் என்ற உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஓட்டுநர் தொழில் என்கின்ற ஒரு தொழில் இருக்கின்ற வரையில், ஓட்டுநர் சமுதாயம் என்கின்ற ஒரு சமுதாயம் இருக்கின்ற வரையில், ஓட்டுநர்களின் நலன்களுக்காக, அவர்களின் வாழ்வாதார முன்னேற்றங்களுக்காக, அவர்களின் உரிமைகளுக்காக என்றென்றைக்கும் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் செயலாற்றிக் கொண்டே இருக்கும். நாங்கள் தான் சொல்கின்றோம், போற்றுவோர் போற்றட்டும், புதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், தொடர்ந்து சொல்வோம் உரிமை குரல்களின் கொள்கையை. உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் என்பது இங்கே எந்த ஒரு தனி நபரின் சுய லாபத்துக்காகவோ, தனி தலைவர்களின் புகழ் பாடுவதற்காகவோ, அதனால் தான் நடந்து வரும்போது தலைவர் சொன்னார், தலைவர் சுட வேண்டும் ஆக இருக்கும் சொல்லாதீர்கள். எந்த ஒரு தனிநபரின் புகழ் பாடுவதற்காகவோ, எந்த தனிநபரின் சுய லாபங்களுக்காகவோ இன்றைக்கு இந்த சங்கத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் இணைந்திருக்கவில்லை. இந்த தலைவர்கள் எல்லாம் வசதி படைத்தவர்கள், சமுதாயத்தில் அந்தஸ்து பெற்றவர்கள் என்பதற்கெல்லாம் இந்த உறவுகள் இங்கு கூடியிருக்கவில்லை. உரிமை குரலின் கொள்கைக்காக இங்கு கூடியிருக்கக்கூடிய என்னால் அதிகம் பேச முடியவில்லை. அந்த மாநாட்டிற்கு முன்பு மாநில செயற்குழு உறவுகளுக்கு தெரியும், ஒரு 4 நாட்களாக மிக கடுமையான முறையில் உடல் பாதிப்பு. இந்த மாநாட்டிற்கு வந்து எவ்வாறு பேச போகிறோம், இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியுமா என்கின்ற என்ன நிலையில் நான் இருந்தேன். ஆனால் இந்த மாநாட்டிற்காக இந்த மண்ணிற்கு வந்து இறங்கிய பின்பு, நமது உறவுகளை சந்தித்த பின்பு, உங்கள் அனைவரையும் பேரன்போடு சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் என்னுடைய உடல்நலம் மிகவும் முன்னேறி இருக்கிறது. என் குடும்பத்தில் இருப்பவர்களால் நம்ப முடியவில்லை. என்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நிச்சயமாக உடல் நலம் நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள்
கொள்கையோடு ஒரு தொழிற்சங்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றோம். ஆதலால் தான் சொல்கின்றோம், போற்றுவோர் போற்றட்டும், கூற்றுவோர் கூற்றட்டும், உரத்த சொல்வோம் உரிமைகளின் கொள்கைகளை. இப்படி ஒரு தொழிற்சங்கத்தை நாம் உலகில் எங்கு முறையில் சென்றாலும் காண முடியாது. இப்படி ஒரு வலுவான கட்டமைப்பை, கொள்கை உறுதியுள்ள ஒரு கட்டமைப்பை நாம் எங்கு சென்றாலும் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? தொழிலாளர்களின் நலன்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க நினைத்த ஓட்டுநர்கள் ஒன்று திரண்டு ஒரு சங்கம், ஓட்டுநர் உறவுகளுக்காக தங்களை அர்ப்பணிக்க நினைத்து ஓட்டுநர்களுக்காக மட்டுமே உழைக்க நினைத்த ஓட்டுநர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஒரு சங்கம். எந்த கட்சியின் பின்புலத்திலோ, எந்த கட்சியினுடைய பொருளாதார பின்புலங்களிலோ, அல்லது எந்த ஒரு தனிநபர்களின் பொருளாதார பின்புலங்களிலோ, அல்லது வேறு அமைப்புகளில் இருந்து பிரிந்து வந்தவர்களுடைய ஒன்று கூடவிலோ இந்த தொழிற்சங்கம் உருவாக்கப்படவில்லை. ஓட்டுநர்களுக்கு நலன் செய்ய வேண்டும், அவர்களின் நலன்கள் வாழ்வில் நலன் பெயர்க்க வேண்டும் என்கின்ற கொள்கை பிரிப்பு உறுதி கொண்ட ஒரு 8 நபர்களால் துவங்கப்பட்ட தொழிற்சங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் 8 திக்கும் நிறைந்திருக்கிறது. அதனுடைய உச்சபட்சமாக தான் இன்றைக்கு இந்த தொழிற்சங்கத்தினுடைய 3வது மாநில மாநாடு இன்று வீடு ஓட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓட்டுநர்களுக்கு ஒரு விடுதி வேண்டும், அதற்கு விலை நிறைய ஆனாலும் சரி என்கின்ற கொள்கை பிரிப்பு கொண்ட இன்றைக்கு தோழர்களோடு, அத்தகைய கொள்கை உணர்வுகளோடு கொண்ட உறவுகளை இன்றைக்கு கொண்ட தொழிற்சங்கமாக உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் தலைநிறுத்தி இருக்கிறது. இந்த சங்கத்தினுடைய தலைமை நிர்வாகிகள், இந்த சங்கத்தினுடைய தலைமை நிர்வாகிகள் என்றால் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மண்டல செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள், மாவட்ட இணை செயலாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள் என்று மாவட்டங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளையும் சேர்த்துதான் சொல்கின்றேன். அவர்களுடைய உன்னதமான உழைப்புகளால், அவர்களுடைய உன்னதமான எண்ணங்களால் இன்றைக்கு இந்த உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் வளர்ந்து நிற்கிறது தவிர, அவர்களுடைய எண்ணங்களை பார்த்துதான் பொறுப்புகள் வழங்கியிருக்கின்றோமே தவிர, எண்ணிக்கைகளை பார்த்து இன்றைக்கு இந்த உரிமை குரல் பொறுப்புகள் வழங்கியதே கிடையாது. அவர்களுடைய உன்னதமான எண்ணங்களால் இன்றைக்கு உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் வளர்ந்திருக்கிறது. நிர்வாகிகளுடைய வாழ்வாதாரம் தேய்ந்திருக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு முறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் போப்பாண்டவர் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர்களை சந்தித்து பேசிய பேச்சில் மயங்கிய போப்பாண்டவர் அவர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், செய்கிறேன், என்ன பரிசு கொடுக்க வேண்டும், உங்களுக்கு பரிசு கொடுக்க விருப்பப்படுகிறேன் என்றார். ஆனால் பேரறிஞர் அண்ணா, நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறீர்களா என்றார். நிச்சயமாக செய்கிறேன் என்றார். அப்பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னார், கோவாவினுடைய விடுதலைக்காக போராடிய மோகன் ராணடே இன்றைக்கும் போர்ச்சுகலில் உள்ள சிறையில் தவித்துக் கொண்டிருக்கிறார். அவரை விடுதலை செய்ய உத்தரவிடுங்கள். நீங்கள் உலக கிறிஸ்தவர்களின் தலைவர், நீங்கள் சொன்னால் கட்டாயம் கேட்பார்கள் என்றார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தலைச்சிறந்த வாய்ப்புகள் பேரறிஞர் அண்ணாவிற்கு அது கிடைத்த தலைச்சிறந்த வாய்ப்பு. தலைச்சிறந்த வாய்ப்புகள், மிக அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை உங்களுக்காக பயன்படுத்தாமல் இந்த சமுதாயத்திற்காக பயன்படுத்தினோம் என்றால், தன் மறைவுக்கு பின்பும் இந்த சமூகம் உங்கள் பெயரை சொல்லும், உங்கள் பெயரை வாழ்த்தும். பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பின்பு மோகன் ராணே விடுதலை செய்யப்படுகிறார். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடம் வந்து பேரறிஞர் அண்ணாவை பார்க்க வேண்டும் என்றார். அவர் மரணத்தை விட்டார் என்றார். மோகன் ராணே சொன்னார், எந்த மக்களின் விடுதலைக்காக நான் போராடினோ அந்த மக்களை என்ன மறந்த பொழுதும் பேரறிஞர் அண்ணா எனது விடுதலை தேடி தந்திருக்கிறார் என்று அண்ணாவின் சமாதியில் உருண்டு பரண்டார். இத்தகைய எத்தனையோ சிறந்த வாய்ப்புகள் இந்த தலைமை நிர்வாகிகளுக்கு கிடைத்திருக்கிறது, மாவட்ட நிர்வாகிகளுக்கு கிடைத்திருக்கிறது. அவை அத்தனையையும் உரைத்தள்ளி இந்த உரிமை குரலின் உறவுகளுக்காக, ஓட்டுநர் தொழிலாளர்களின் நலன்களுக்காக மட்டுமே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இருக்கின்றோம் தவிர என்னுடைய சுய லாபத்திற்காகவும் அரசியல் நோக்கங்களுக்காகவும் வாய்ப்புகளை பயன்படுத்தியது இல்லை என்பதை நாங்கள் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்ட நிச்சயமாக கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஓட்டுநர் உறவுகளினுடைய கோரிக்கைகள் நிச்சயம் ஒரு நாள் வெல்லும். அந்த கோரிக்கைகள் வெல்லும் வரை, நமது கோரிக்கைகள் வெல்லும் வரை நாம் தொடர்ந்து களமாடிக்கொண்டே இருப்போம். அதற்கு என்றைக்கும் குற்றத்தோழான தோழமை அமைப்புகளோடும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும். அதற்கு எந்த விதமான மறுப்புகளும் அல்ல. பற்றாத வெள்ளமும் இல்லை, விடியாத இரவுகளும் இல்லை. ஓட்டுநர்களின் வாழ்வு ஒரு நாள் விடியும். அது உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தால்
அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் தான். காலையிலேயே சொல்லிக் கொண்டிருப்பது போல அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் உடன் வந்த உறவினர்களை, அதாவது நமது நிர்வாக உறவுகளை அவர்கள் அருகாமையில் இருந்து மாறாட்டம் வேண்டும். காரணம் என்னவென்றால் இங்கே மாவட்ட செயலாளர் மற்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாதி பேர் வெளியே இருக்கிறார்கள். இப்பொழுது காவல்துறையிலிருந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கிறது, நமது உறவுகள் வெளியே ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. தயவு செய்து அவர்களுடைய எண்ணத்தின்படியும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய அரவணைப்பில் அனைத்து உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு வருகிறோம். வேலைக்கு அரங்கத்துக்கு வெளியே இருக்கின்ற அனைத்து சொந்தங்கள் அனைவரும் உள்ளே வருவார்கள் என்று கொள்கின்றோம். தேநீர் ஆங்காங்கே இருக்கின்றது. எந்த விதமான தளதளப்புக்கும் நடைபெறுவது இல்லாமல் தயவு செய்து அனைவருக்கும் உள்ளே வருமாறு, அரங்கத்துக்கு உள்ளே வருமாறு அழைக்கின்றோம். இது பாருங்கள், எல்லாம் சேர்க்காலே வசூல் செய்திருக்கிறார். நன்றி. இப்பொழுது வெளியில இருக்கிறவங்க இந்த சைட்ல ஒரு சேர் போடாம இருக்காங்க. ஸ்டேட் வாலண்டியர்ஸ் பைசல் கொஞ்சம் இங்க இருக்கு ஒரு சேர் இல்லைங்களா, ஒரு சேர் ஒன்று போட சொல்லுங்க. எங்க 15 பேர் கூட 15 பேர் கூட ஆளு ஒரு சேர் சொல்லுங்க. இந்த ஒரு லைனை போடுங்க. வெளில இருக்க சேர் போடுங்க. கொஞ்சம் உள்ள இருக்கிறவங்க வெளில வாங்க. வெளியில இருக்கிற சேர் அங்கங்கே சித்தாதீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை தான் இந்த மாநாட்டுக்காக ஒதுக்கிக்கிறீங்க. தயவுசெய்து மாநாட்டில் என்ன பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்க அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கொஞ்ச நேரம் நம்ம பொறுத்துதான் ஆகணும். இவ்வளவு நாள் இந்த மாநாட்டுக்காக ஒழித்திருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க. அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிற வகையில இந்த அரங்கத்தை தான் நாம் நிறைந்திருக்கணும். சரிங்களா? நாளைக்கு நம்ம மாவட்டத்திலையும் ஒரு நிகழ்வு இதுக்கும் நடக்கலாம். என்னடா அவனை கஷ்டப்பட்டு தூக்கி வந்து சேர்ந்தான் போட்டோம், சேர்ல யாரும் எல்லாம் டீ கடையில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வரலாம். தயவுசெய்து புரிஞ்சுக்கீங்க. மற்றவர்களை போல நாமெல்லாம் அரசியல் கட்சி நடத்தவில்லை. நாம் நமக்காக போராடி கொண்டிருக்கின்றோம், நமக்காக வெற்றியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் தலைவர் பொதுச் செயலர் அவர்கள் கூறியது போல நாம் அனைவரும் கண்ணியம் காத்து இந்த விழா அரங்கத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்கள் எத்தனை தத்துவங்களை கூறியிருக்கிறார்கள் என்றால் நமக்கு அது மிகையாகாது. அத்தனை நல்ல விஷயங்களையும் பொது கருத்துக்களையும் பேசியிருக்கிறார். அவர்களை தொடர்ந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3வது மாநில மாநாடு நடத்துகின்ற இந்த சூழலில் நமது அமைப்பாளர் சிறப்பு விருந்தினர் கவிஞர் பூர்வா பொன்னுசாமி அவர்கள், தலைவர் நம்மள தொழிற்சங்கம் பேரவை, மக்கள் நீதி மையம், இவர்கள் எல்லாம் நம்ம சங்கத்தில் வந்து பேசுகிறது என்ன அவசியம்? அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு அரசியல் பிரமுகர் தான். அவங்கள நம்ம கூட வந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஓட்டுநர் உரிமை ஓட்டுநர் ஒரு ஒற்றுமை எந்த அளவுக்கு தலைமை இருக்கிறது, தலைமை இருக்கின்ற அளவுதான் அடிமன்ற தொடர்ந்து இருப்பார் என்பதற்கு உதாரணமாகத்தான் இது போன்ற அரசியல்வாதிகள் நம்ம கொண்டிருக்கிறார்கள். இன்று இவர்கள் தான் நாளை இன்னும் எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் வருவார்கள். நாம் அனைவரும் அமைதி காத்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலைவர்கள், அதாவது நம்மள தொழிற்சங்க பேரவை, மக்கள் நீதி மையத்தை சார்ந்த அன்பு சகோதரர் தமிழ் கவிஞர் பொன்னுசாமி ஐயா அவர்களை எங்களுக்கு நல்லவர்கள் அழைக்கின்றனர். நல்ல கருத்துக்களை இன்னமும் பதிவிடுவோம். அன்னை தமிழே ஆவியரே என்பாரே முக்கடல் தங்கமிக்கும் இந்த கன்னியாகுமரியிலே இந்த திருமண மண்டபத்தில் அருமையான ஒரு மிகச்சிறப்பான ஒரு மக்கள் கருத்தை இங்கே காணும்போது உண்மையிலேயே உள்ளம் பூரிக்கிறது. உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் 3வது மாநில மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக நானும் வர வேண்டும் என்று அன்பு சகோதரர் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜாகிர் ஹுசைன் அழைத்த போது நான் என்னுடைய தலைமையில் கேட்டுதான் நான் சொல்ல முடியும் என்று சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் பார்க்க போனால் மக்கள் நீதி மையத்தில் நான் தொழிலாளர் நலனி மாநில செயலாளராக 2019 பொறுப்பேற்றுக் கொண்ட போது நம்மவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையத்திற்கான ஒரு தொழிற்சங்க பேரவையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போது ஒரு தொழிற்சங்க பேரவையை உருவாக்க வேண்டும் என்றால் தொழிற்சங்கங்களை ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது. 2வது நானும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்துடைய
தொழிற்சங்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்தாலும் கூட ஒரு பேரவையை கட்டமைப்பது எப்படி என்பது எனக்கு தெரியவில்லை. எல்லாம் கற்பது கையளவு கல்லாதது உலகம் அல்லவா. அந்த நேரத்தில் அந்த ஜாகிர் ஹுசைனுடைய நட்பு கிடைத்தது. அவரோடு கலந்துரையாடிய போது நிறைய தகவல்களை, தொழிற்சங்கங்கள் தொடர்பான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்காக இந்த நேரத்தில் உங்கள் முன்னிலையில் அவருக்கு எனது சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தின் நம்முடைய தொழிற்சங்க பேரவை சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள. அதன் பிறகு அவருடைய அன்பினாலும் ஆதரவினாலும் நான் முன்னெடுத்து சென்ற பணி மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டு 2021 ஜூலை 15ஆம் தேதி முறைப்படி எங்களது தலைவர் அவர்களால் நம்ம தொழிற்சங்க பிறகு துவக்கி வைக்கப்பட்டது. அந்த விழாவிற்கு உரிமை குரல் தொழிற்சங்கத்தின் தலைவர் திரு சுடர்வேந்தன் அவர்களும் பொதுச் செயலாளர் திரு ஜாகிர் ஹுசைன் அவர்களும் சிறப்பழைப்பாளர் நாங்கள் அழைத்து அந்த மேடைகளையே நாங்கள் கௌரவப்படுத்தி இருந்தோம். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பார்கள். சுடர்வேந்தன் அவர்களும் பொதுச் செயலாளர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் பேசும்போதும் தெளிவாக சொல்லி ஆரம்பிச்சாங்க. நானும் ஒரு 15 ஆண்டு காலம் பால்முகவர்கள் சங்கத்தின் தலைவராக இருப்பதினால் அதை நன்றாக அறிவேன். ஏனென்று சொன்னால் ஒரு கை கட்டினா ஓசை வருமா? ஆனா இந்த அரங்கு நிறைந்திருக்கக்கூடிய நண்பர்களை போன்று ஒவ்வொரு அமைப்பில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உறுப்பினர்களின் கரங்கள் ஒன்று சேர்ந்து தட்டினால் ஆட்சியாளர்களின் செவிகளை முடியாது. நாம் ஒன்று சேர்ந்து குரல்களுக்கு தொடங்கினால் அது எந்த ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இருந்தாலும் தொழிலாளர்களின் குரலுக்கு செவி சாய்த்தே ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம் அல்ல. கடந்த 2-3 ஆண்டு காலமாக கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு என்கின்ற பெயரால் ஒன்றிய அரசு திடுதப்புன்னு ஊரடங்கு அமல்படுத்திருச்சு. தொழிலாளர்கள் என்ன செய்வாங்க, தினக்கூலிகள் என்ன செய்வாங்க என்கின்ற சிறிதும் கவலை அவர்களுக்கு இல்லை. அதன் காரணமாகவே 2020 மார்ச் 25ஆம் தேதி அன்றைய தினத்திலிருந்தே ஊரடங்கு அமல்படுத்தினார்கள். ஆனால் ஓட்டுநர் சொந்தங்கள் தங்களுடைய வாகனங்களுக்கு இஎம்ஐ எப்படி செலுத்துவார்கள், அவர்களுடைய குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி ஈட்டுவார்கள் என்கின்ற கவலையோ அல்லது தினக்கூலி தொழிலாளர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கான வாழ்வாதாரத்தை எப்படி மேற்கொள்வார்கள் என்கின்ற கவலையோ இந்த ஆட்சியாளர்களுக்கு இருந்ததில்லை. அந்த நேரத்தில் ஓட்டுநர் சொந்தங்களுக்காக தமிழகத்தில் முதலில் குரல் கொடுத்தவர் எங்களது தலைவர் டாக்டர் நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். ஓட்டுநர் சொந்தங்களுக்காக மக்கள் நீதி மையமும் நம்முவர் டாக்டர் கமலஹாசன் அவர்களும் நம்முவர் தொழிற்சங்க பேரவையும் எந்த நேரத்திலும் குரல் கொடுப்பதற்கு, உங்களுக்கு தோளோடு தோள் என்று குரல் கொடுப்பதற்கு, உரிமை குரல் தொழிற்சங்கத்திற்கு தோளோடு தோள் என்று குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் ஆனந்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டிற்கு கிளம்புவதற்கு முன்னர் எங்களது தலைவர் டாக்டர் உமர் கமலஹாசன் அவர்களிடம் தெரிவித்து விட்டுதான் நான் வந்திருக்கிறேன். அவர் சொன்ன வாக்குறுதியை இந்த இடத்திலே நான் உங்கள் முன்னால் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஓட்டுநர்களுக்கு ஒரு பிரச்சனை தமிழகத்தின் மூளை முழுக்கெல்லாம் எங்கு ஏற்பட்டால் எப்படி உரிமை குரல் தொழிற்சங்கம் முதல் நபராக முதல் ஆளாக வந்து உரிமைக்குரல் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜாகிர் ஹுசைன் தலைவர் சுடர்வேந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உங்களுக்காக எப்படி உடனுக்குடன் வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ, பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல மக்கள் நீதி மையமும் நம்ம தொழிற்சங்க பேரவையும் உங்களுக்காக செயல்பட தயாராக இருக்கிறது என்பதை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரிய நண்பர்களே, நாம் குட்ட குனிந்து கொண்டிருந்தால் குனிந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதனால்தான்
ஒன்றிய அரசு 44 தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்துவிட்டு வெறும் 4 தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அவர்களுக்கு தொழிலாளர் நலன் குறித்தெல்லாம் குஞ்சித்தும் அக்கறை கிடையாது. அவர்களுக்கு தேவை அதானியும் அம்பானியும் டாடாவும் பிர்லாவும் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்போதுதான் அவங்களுடைய கட்சிக்கு கோடி கோடியா கொட்டி கொடுப்பாங்க. இன்றைய தேதியில் இந்தியாவில் அதிக நன்கொடை பெற்ற அரசியல் கட்சி அது எதுவென்றால் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாஜக அரசு தான். மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருக்கின்ற, மக்களுடைய வரிப்பணத்தை ரத்தமாக உறிஞ்சிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள் நீண்ட காலம் நிலைத்திருக்க மாட்டார்கள். நான் அரசியல் பேசுவதாக நினைக்க வேண்டாம் என்பதிலே, அரசியல் என்பது நம் ரத்தத்தோடு அனைவரோடும் கலந்திருக்கிறது. நண்பர் சுடர்வேந்தன் அவர்களும் தாயிமுதல் அவர்கள் பேசுவது சொன்னால் உரிமை குரல் தொழிற்சங்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் நமது உரிமைகளை காக்க வேண்டும், நமது உரிமைகளை பேண வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்துத்தான் வேண்டும். இல்லை என்றால் நமது உரிமைகளும் நமது வாழ்வாதாரங்களும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் என்பதை கடந்த காலங்கள் சாட்சியாக இங்கே விளக்கி இருக்கின்றன. அரிசிக்கு கூட ஜிஎஸ்டி, தயிருக்கு கூட ஜிஎஸ்டி, வரிக்கு வரி போட்டு சுரண்டுகின்ற நயவஞ்சக கூட்டம் தான் இந்த ஒன்றிய அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துக்கு அதிக வருவாய் கொண்ட தமிழகத்தில் இருந்து வரி வருவாயை எடுத்துக்கொண்டு வட மாநிலங்களில் கொண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் திருவோடு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் ஏற்பட்டு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அந்த அம்மையார் இருந்த வரைக்கும் இந்த ஒன்றிய அரசு என்கின்ற பூச்சாண்டி தமிழகத்திற்குள் காலடி எடுத்து வைக்க முடியாமல் இருந்த நிலையில் அதன் பின்னால் வந்தவர்கள் நாம் ஒருங்கிணைகிறதா ஒன்றிய பாஜக அரசை கொண்டு போய் காலடியில் கொண்டு வச்சிட்டாங்க. இதற்கெல்லாம் ஒரு விடிவுகாலம் பிறக்க வேண்டும் என்றால் தொழிலாளர்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். எப்படி காத்தல், அழித்தல், படைத்தல் என்கின்ற முத்தொழிலுக்கு 3 கடவுளர்களை அடையாளமாக காட்டுகிறார்களோ, காத்தல் தொழிலுக்கு விஷ்ணுவை அடையாளம் காட்டுவதைப் போல காத்தல் தொழிலை ஓட்டுநர்களாக நான் பார்க்கிறேன். ஓட்டுநர் சொந்தங்கள் தான் காத்தல் தொழிலை பார்ப்பதாக நான் மகிழ்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்று ஒரு வீட்டிற்கு சொந்த கார் வைத்திருப்பவராகட்டும், ஆட்டோ வைத்திருப்பவராகட்டும், பொது போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய பேருந்தாகட்டும் அல்லது லாரியாகட்டும், வேனாகட்டும் அல்லது ரயிலாக இருக்கட்டும், ஓட்டுநர்கள் இல்லாமல் பொதுமக்கள் எவரும் பாதுகாப்பாக பயணித்து விட முடியாது. அப்போ இந்த பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய காத்துறையை தொழிலை செய்ய ஓட்டுநர் சொந்தங்கள் தானே உண்டா இல்லையா? பொதுமக்களை காக்கக்கூடிய காத்தல் என்கின்ற மிகப்பெரிய தொழிலை செய்யக்கூடியது ஓட்டுநர் சொந்தங்கள் தானே. அப்படியானால் இந்த ஓட்டுநர் தொழில் என்பது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமானது என்பதை மத்திய மாநில அரசுகள் உணர வேண்டாமா? நமது கோரிக்கைகள் என்ன என்பதை கேட்டுதான் இந்த ஒன்றிய அரசு மாநில அரசு நிறைவேற்ற வேண்டுமா? அப்படி ஒரு அவல நிலை தற்போதைய காலகட்டத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் கீழ் நீங்கள் எப்படி ஒன்றிணைந்து ஒரு ஆலமரத்தின் கீழ் ஒரு குடையின் கீழ் நீங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறீர்களோ, இந்த உரிமை குரல் தொழிற்சங்கத்துடைய குரல் மாநில ஒன்றிய அரசுடைய செவிகள் கிழிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இந்த உரிமை குரலானது இன்று 3வது மாநில மாநாடாக கன்னியாகுமரியில் நடந்து கொண்டிருப்பது தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களோடு மாநில அரசுடைய செவிகளை கிழிக்கக்கூடிய வகையில் உங்கள் குரல் அவர்கள் செவிகளை கிழிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஏனென்று சொன்னால்
கண்டிப்பாக செவி கொடுத்தே ஆக வேண்டும் என்பது இது எழுதப்படாத விதி. ஒவ்வொரு அமைப்புகளும் தங்களுக்கு தலைநகரில் தங்களுடைய குரலை ஓங்கி ஒலிக்க நிச்சயமாக நமது கோரிக்கை வென்றெடுக்கப்படும். அந்த வகையில் இது போன்ற மாநாடுகள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு தொழிலாளர்கள் ஓட்டுநர் தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களையும் மிகப்பெரிய அளவில் ஒன்றிணைக்குங்கள். அதற்கு மக்கள் நீதி மையத்தின் நம்மோர் தொழிற்சங்க பேரவை அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றைக்கே நண்பர் ஜாகிர் ஹுசைன் அவருடைய செயல்பாடுகள் எனக்கு எப்படி சொல்வதே தெரியல. அவர் இந்த விழாவிற்கு வருவதற்கு கொடுக்கும்போது கூட எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றுதான் சொல்லியிருந்தார். அழைப்புகள் கொடுக்க வரும்போது கூட நான் நேரில் வந்து எங்களது தலைவரையும் துணைத் தலைவரையும் சந்தித்து அழைப்புகள் கொடுப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அன்றைய தினம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போனதால் பொருளாதார பத்திரகாலத்துக்கு அவர்கள் நேரில் வருகிறார். ஒரு அமைப்பின் தலைமை பொறுப்பு என்பது முக்கிய இடம் போன்றது மட்டுமல்ல, கல்லும் முள்ளும் மிகுந்த ஓட்டுநர்கள் வாகனம் இயக்கிய போவதற்கான கட்டணம் நிலுவை கட்டணம் வராமல் இருக்கிறது என்பதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற்றது உரிமைக்குழு ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் சார்பில். அப்போது எங்களுக்கு அழைப்பெடுக்கப்பட்டிருந்தது. நானும் சென்றிருந்தேன். அதன் பிறகு ஆர்ப்பாட்டம் முடிந்து தலைமைச் செயலகத்திற்கு சென்று தேர்தல் அதிகாரிகளை நேரில் சந்தித்த போது திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள் கர்ஜித்த கர்ஜனை உண்மையிலேயே அவர்களிடத்தில் அதிர்ந்துதான் போனேன். ஒரு அதிகாரி முன்னால் இப்படி அதிகாரத்தோடு பேச முடியுமா? ஏன்னா உங்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது எவன் உங்களுக்காக குரல் கொடுக்கிறானோ அவன் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். உண்மையை பெரிய வார்த்தையாக சொல்லுவார், தவறடைக்க வேண்டாம். அந்த வகையில் திரு ஜாகிர் ஹுசைன் அவர்களும் சுடர்வேந்தன் அவர்களும் உங்களுக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரவேலை உள்ளிட்ட நிர்வாகிகளும் அவர்களை நீங்கள் உங்களை எப்படி அவர்கள் கண்ணின் இமை போல் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் நீங்கள் கண்ணின் இமை போல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் ஒரு அமைப்பின் ஆணிவேர். அந்த ஆணிவேருக்கு சிறிதும் பங்கம் வந்தால் அந்த ஆளுநருமே சாய்ந்துவிடும். அந்த வகையில் உங்களுக்கு தலைமை பொறுப்பாக கிடைத்திருப்பவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு உங்களது முழுமையான ஒத்துழைப்பு கொடுங்கள். ஏன்னா உறுப்பினர்கள் நீங்க சேர்ந்தால்தான் ஒரு அமைப்பை சிறப்பாக கொண்டு போக முடியும். ஒரு போராட்டமா ஒன்று கூடுங்கள். எங்கு போராட்டங்கள் என்றாலும் எங்கு கூட்டம் என்றாலும் உரிமைக்குழு தொழிற்சங்கம் அழைப்பு விடுக்கிறது என்று சொன்னால் முதல் நபராக நீங்கள் போய் நிறுங்கள். எனக்கு தொலைபேசியில் சொல்லல, எனக்கு கூப்பிடல, அவர் கூப்பிடல. உங்கள் அமைப்பிலிருந்து உரிமைக்குழு தொழிற்சங்கத்திலிருந்து ஒரு அழைப்பு வாட்ஸ்அப்பிலேயோ இல்ல வேறு ஏதேனும் ஒரு வகையிலேயோ வரும்போது முதல் நபராக நீங்கள் இருந்தால்தான் ஓட்டுநர் சொந்தங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை விரலுக்கு எண்ணியுள்ளார். ஏன்னா நீங்க பொதுமக்கள் மத்தியில சங்கம் என்றாலே சட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. ஆனா அதற்கெல்லாம் மாற்றாக அந்த விரலுக்கு எண்ணக்கூடிய ஒரு சில அமைப்புகளில் உரிமைக்குழு தொழிற்சங்கம் ஒன்றாக இருப்பதும் எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. இறுதியாக உங்கள் அனைவரிடமும் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்துவிட்டு நான் விடைபெற நினைக்கிறேன். அன்புக்கினிய ஓட்டுநர் சொந்தங்களே, உங்களை நம்பி உங்கள் வாகனங்களில் வருபவர்கள் மட்டுமல்ல, உங்கள் போக்குவரத்தை பயன்படுத்துவர்கள் மட்டுமல்ல, உங்களை நம்பி உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பம் இருக்கிறது. தயவு செய்து வாகனங்கள் ஓட்டும் போது மது அருந்துவதோ புகைப்பிடிப்பதோ செல்பேசியில் கைபேசியில் பேசிக்கொண்டு செல்வதையோ தயவு செய்து தவிருங்கள். இது அரசு வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வாக இருந்தாலும் கூட நாம் கண்கூடாக காணக்கூடிய பல்வேறு விஷயங்கள்.
ஒருவருடைய சிறு கவனக்குறைவு பல குடும்பங்களை நடுத்தரவில் உற்பத்தி செய்துவிடும். அது நமது குடும்பம் ஒரு குடும்பமாக இருந்துவிடக் கூடாது. நம்மால் இன்னொரு குடும்பமும் நடுத்தரவுக்கு வந்துவிடக் கூடாது. நம்மால் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்க வேண்டும். இந்த சமுதாயம் ஓட்டு சொந்தங்களால் வாழ்ந்ததாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயம் ஓட்டு சொந்தங்களால் காக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஓட்டுநர்களை தவறால் இந்த அசம்பாவிதம் நடந்தது என்கின்ற ஒரு சிறு செய்தி கூட வரக்கூடாது. சிறு துளி விஷம்தான் ஒரு டம்ளர் பாலை விஷமாக்கி பலருக்கும் இறப்பு ஏற்படுத்திவிடும். எனவே ஓட்டுநர் சொந்தங்களே கவனமோடு செயல்பட்டு உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தோடு இணைந்து செயல்படுங்கள். இன்னும் ஓட்டுநர் சொந்தங்களுடைய உரிமைகள் இன்னும் நிறைவேற்றப்பட உங்களது கோரிக்கைகள் அரசின் செவிகளை சென்றடைந்து வெற்றி பெற மக்கள் நீதி மையத்தின் நமோ தொழிற்சங்கங்களின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. தூய தமிழில் ஆரம்பித்து அரசியலிலே சென்று பின்று நம்மளோடு கூறி அவரையும் நம்மளுடன் ஐக்கியமாக்கி கொண்டார் அல்லவா? இது ஒரு பெரிய மகிழ்ச்சி அல்லவா? அப்படிப்பட்ட தமிழ் கவிஞர் பொன்னுசாமி அவர்களுக்கு நமது உரிமைகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய சார்பாக மண்டல செயலாளர் அஸ்லாம் கான் அவர்களும் ஆரோக்கிய சார்பிலும் கௌரவப்படுத்தி வலியுறுத்துகிறார்கள். அவர் வேண்டுமானால் நம்ம தொழிற்சங்கத்தில் இருக்கலாம். ஆனால் இன்று முதல் நம்மில் வாழ்க்கையில் ஐயா எங்களது தமிழ் பேச்சுக்கும் உங்களது அருமையான எங்களது விழிப்புணர்வுக்கும் உங்களது வார்த்தைகளை கீழ் பணிந்து நடக்கிறோம் ஐயா. நீங்கள் எண்ணியது போல் நீங்கள் கூறியது போல் எந்த தவறும் இல்லாமல் நண்பரையும் நாங்கள் ஓட்டுநர் செய்து உங்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இல்வாழ்க்கை நடத்துகிறோம். அண்ணா சொன்ன மாதிரி நம்பில் ஒருவர் நாம் உங்களில் ஒருவர். உங்கள் நான் உங்களில் ஒருவர். சுவாரஸ்யத்துக்காக சில வரிகள். மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தொழிற்சங்கம் துவங்குவதற்கு நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்றோம். நம்மவர் தொழிற்சங்க பேரவை பாத்தீங்கன்னா பேரவை இந்திய திருநாடு முழுக்க அந்த பேரவையை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட டாக்டர் கமலஹாசன் அவர்கள் இந்த வழிநடத்தலில் ஈடுபட்டிருந்தாங்க. அவர்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா பெருந்தொற்று காலத்துல கிட்டத்தட்ட உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய 100 உறுப்பினர்களுக்கு நிவாரண பொருட்களை நம்ம தொழிற்சங்க பேரவை சார்பாக பொருசாமி அவர்கள் தலைமையில் நமக்கு வழங்கப்பட்டது. அதன் பொருட்டு அந்த தொழிற்சங்க பேரவை அந்த கூட்டத்துல அப்பவே சொல்லியிருக்க கமலஹாசன் பற்றி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் தூங்காதே தப்பி தூங்காதே படத்துல நினைக்கிறேன் கல்லுங்கடை காசுல தாண்டா கட்சி கொடி பறக்குது அப்படின்ற ஒரு பாடலுக்கு வாயசித்திருப்பார் கமலஹாசன். அப்படிப்பட்ட ஒரு நெஞ்சுரம் படைத்தவர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். நிச்சயமாக அந்த கட்சியும் அந்த தொழிற்சங்க பேரவையும் தொழிலாளர்களுக்கு எல்லா நலத்தையும் தர வேண்டும் தரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அந்த மக்கள் நீதி மையத்தினுடைய அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திலே நான் பதிவு செய்திருந்தேன். அவர்கள் நம்ம அழைத்து டாக்டர் கமலஹாசன் அவர்கள் கையாள நம்முடைய தொழிற்சங்கத்திற்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்தாங்க. அந்த தொழிற்சங்க பேரவைக்கு துவங்குவதற்கு ஒரு காரணியாக உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் இருந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க. விரைவில் உரிமை குரலில் இது போல மாநாட்டில் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இல்லையோ நிச்சயமாக ஒரு போராட்ட கருத்தில் நம்மோடு கலந்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக அவருக்கு இந்த கட்சியில் இருக்கிற ஓட்டு அதெல்லாம் பெருசா இல்லை. ஒரு அநீதி இழைக்கப்படும் போது தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய ஆக வேண்டும். தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய ஆக வேண்டும் என்ற அட்லீஸ்ட் குற்றவியாச்சு அந்த நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிப்பார். இதன் மூலமாக நான் உணர்த்தது என்னன்னா நிச்சயமாக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில உரிமை குரல் இதுல டாக்டர் கமலஹாசன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு போராட்ட களத்தில் ஓட்டுநர்களுக்கு
நம்மளுடைய கை கோர்ப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப் சேனலுடைய லைவ் தான் போயிட்டு இருக்கு. தயவுசெய்து எல்லாரும் சுதர்ஷன் கேஸ் மீடியாவை ஓபன் பண்ணி அந்த லைவ் வந்து பாருங்க. அந்த லைவ் பாருங்க. அந்த லைவுக்கு பார்க்கும்போது ஷேர் இருக்கும். அந்த ஷேரை வந்து உங்க மாவட்டத்துக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்துருக்க மாட்டாங்க, தெரியாது யாருக்கு. இப்போ கூட போனை வாங்கி பார்க்குறேன், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. சில பேர் கேட்பீங்க, நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, இவர் பணம் சம்பாதிக்கிறாரு, அதெல்லாம் இதெல்லாம் வந்து நாள் இருக்கு, நேரம் இருக்கு, அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும். அதெல்லாம் முட்டாள்தனமான கேள்விகளை இப்போ வந்து இருக்கு. ஒரு ஓட்டுநர் இந்த முயற்சி எடுக்கிறார். நான் வந்து தானே இந்த முயற்சியை ஒரு ஓட்டுநர் எடுக்கிறார். வண்டியும் ஓட்டுறாங்க, நிறைய வீடியோ பாருங்க, வண்டியில உட்காந்து வீடியோ போட்டுருக்காங்க. புரியுதா? இந்த கருத்துலாம் வரும்போது எனக்கு கூட அப்செட் ஆகும். ஐயோ என்னடா நம்ம போய் இப்படி சொல்றாங்க, அப்புறம் வீடியோ போட்டா பரவாயில்ல விட்டு உண்டு. என்னைக்கு வந்து உங்ககிட்ட இந்த தலைமையில அந்த வீடியோ ஷேர் ஆகும்போது அதிகமான நியூஸ் போச்சு, இந்த கருத்துக்கள் பல ஓட்டுநர்களுக்கு போய் சேருது. ஆனால் இன்னைக்கு வந்து அது கம்மியாயிடுச்சு. ஏன்னா நான் யாருக்கிட்டையும் வந்து நீங்க போய் பாருங்க, நீங்க போய் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கவே இல்லை. நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லணும், இந்த சேனலை எப்படி டெவலப் பண்ணுற யுக்தியெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இது ஒரு ஓட்டுநர்களுக்கான சேனல், அந்த சேனல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பண்ணேன். ஆனா அதற்கான நீங்க கொடுத்த நீங்க கொடுத்த நேரமும் நீங்க கொடுத்த மதிப்பை வந்து ரொம்ப குறைவு தான். அதில் ஓப்பனா எல்லாரும் 1000 பேர் இருக்கிறீங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 700 கூட வரல. அது சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வரல. அந்த ஆர்வத்தை யாரும் கொடுக்கல. சரிங்களா? இன்னைக்கு இந்த மாநாடு நடந்திருக்கு. அட்லீஸ்ட் இந்த மாநாடு நடக்கிறதையாச்சு உங்க உறுப்பினர்கள் வராதவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க தெரியப்படுறதுக்காக அந்த லைவ் ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஷேர் ஒன்று இருக்கும். அந்த ஷேரை வந்து உங்களுடைய மாவட்டத்துக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. செய்தி தொடர்பாளர் கொஞ்சம் எழுதுங்க. செய்தி தொடர்பாளர் எல்லா மாவட்டத்திலும் செய்தி தொடர்பாளர் கொஞ்சம் எழுதுங்க. எல்லா மாவட்டத்திலும் செய்தி தொடர்பாளரும் அப்படியே வெளியே வாங்க. அப்படியே வெளியே வாங்க. அப்படியே எல்லா செய்தி தொடர்பாளரும் அப்படியே வெளியே வாங்க. எல்லா செய்தி தொடர்பாளரும் அப்படியே வெளியே வாங்க. அப்படியே அந்த லைன்ல இருங்க. அப்படியே லைன்ல இருங்க. லைன்ல இருங்க. அப்படியே லைன்ல இருங்க. எல்லாம் அப்படியே நடுவில் நில்லுங்க. நடுவில் நில்லுங்க. ஒவ்வொரு ரோலையும் எல்லாருக்கும் சேனல் எப்படி ஓபன் பண்ணணும், எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படியே கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே சொல்லி கொடுங்க. சரிங்களா? தெரியாது சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நல்லா சாதாரண ஓட்டுநர்கள் நம்மள சில பேர் தான் கற்றறிந்தவர்கள், சில பேர் கற்றுக்கொண்டு இருப்பவர்கள், சில பேர் கற்றுக் கொடுக்கிறவங்களா இருக்கணும். சரிங்களா? அந்த வேலையை பாருங்க. செய்தியோட வேலை இதுவாக தான் இருக்கணும். சரிங்களா? நன்றி ஐயா. இத்தனை முறை நமது தலைவர் ஒரு சேனலை பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்பதை இன்றிலிருந்து இந்த 20/7/2017 இருந்து அவருடைய சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை 700 இருந்து 7000 உயர்ந்துள்ளது என்பதை மிக உயர்ந்துள்ளதாக தயவு செய்து தலைவர்கள் மூலியது போல இந்த சேனலில் இருந்து நாம் 50 குறைவாக இருந்தாலும் அதாவது ஆண்டறிக்கையை நமது மாநில தலைமை பொருளாளர் திரு காளிமுத்து அவர்கள் நம்முடன் சமர்ப்பிக்கின்றார். நம்முடன் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அவரை மேடையை அவரது பேச்சை கேட்குமாறு உங்களையும் அவரையும் வழங்குகிறேன். சிறப்பு பேச்சாளர்கள் பேசி முடிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம ஓட்டுநர்கள் பேச போறோம். சரிங்களா? ஓட்டுநர்களுக்கு தான் கேட்கணும். அவங்களாம் சிறப்பு பேச்சாளர்கள். அந்த அளவுக்கு நம்ம பேசுறது பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசுவார். காரணம் அவர்கள் கூறியது போல சிறப்பு பேச்சாளர்கள் சிறப்பு விஷயங்களை பேசிவிட்டார். நமது பொருளாதாரம் நம்முடைய பொருளாதார சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் இனிமேல் நாம் எப்படி பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மட்டும் அவர் பேசுவார். சிறப்பான ஒரு உரையாற்றினார். தலைமை நிர்வாகிகள் முதல் சிறப்பு அழைப்பாளர்கள் வரை, மாவட்ட நிர்வாகிகள் முதல் உறுப்பினர்கள் வரை அத்தனை பேரை சொல்லி சிறப்பாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். அதை தாண்டி நம்ம தலைவர் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் பேரை சொல்லி ஒரு
சிறப்பான பொதுச் செயலாளரும் அதே வரவேற்பு கொடுத்தாரு. இப்ப நானும் ஒருத்தர் பண்றாங்கண்ணா என்னன்னா பாக்குறாங்க அது பண்ண மாட்டாங்கன்னா தலைமை நிர்வாகிகளே, சிறப்பு அழைப்பாளர்களே, மண்டல செயலாளர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, என் உயிருக்கு மேலான என் ஓட்டுநர் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் சிறப்பு. இந்த மாதிரி கைத்தட்டாதான் பேசுறவங்களுக்கு ஒரு உற்சாகம். நம்ம பாத்தீங்கன்னா பணத்தை செலவு பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். நம்ம எல்லாரும் ரோட்ல போய் நின்றுட்டு இருந்தோம்னா அது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இந்த ரோடு நம்ம ஊர்லயே இருக்குல்ல, அங்க இதே வண்டிகள் தான் ஓடுது. இதை பார்க்கறதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் இருக்கோம். எல்லாரும் பேசுறத கேட்கணும். இடம் இல்லைன்னா மேல இடம் இருக்குது, வழியெல்லாம் செயல்பட்டு உட்காந்து இனிமே வரும்போது நம்ம சிறப்படைப்பவர்கள் மட்டும்தான் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம வழி கொடுக்கலாம். எல்லாருக்கும் உள்ள வந்து இனிமே பேசுறவங்க கேளுங்க, சரிங்களா? நம்ம ஒண்ணு பேசுற சிறப்புரை ஆட்ட போறதில்ல. சிறப்புரை ஆட்டத்துக்கு இந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கைதட்டி உற்சாகப்படுத்துது. நானும் பார்க்கறேன், முன்னாடி இருக்கிற மட்டும்தான் கை தட்டாங்க, பின்னாடி இருக்கிற யாருமே கை தட்டதில்லை. ஏன்னு தெரியல. நம்ம பாத்தீங்கன்னா ஓட்டுனது இதை அரசியல் நினைச்சுக்காதீங்க. ஓய்வறியா சூரியன் யாரையா சொல்லுவாங்க, ஆனா யாரும் கிடையாது. ஓட்டுனது தான், ஓட்டுனது மட்டும்தான் ஓய்வறியா சூரியன். இன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கிறதுல ஓய்வா இருக்கீங்க, அதனாலதான் கை தட்டாம ஒரு ஓய்வா இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் கிடைச்சிருக்கு. டெய்லி வண்டி ஓட்டி கலைப்படைஞ்சு இன்னைக்கு இங்க எல்லாரும் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. இன்னைக்கும் சுறுசுறுப்பா இருக்கு. நமக்கான திருவிழா இது. மாநாடுங்கிறத விட நமக்கான ஒரு திருவிழா, நம் குடும்ப விழா. இது கலகலப்பா இருக்கணும். இது நம்ம ஐயா ஒன்று சேர்ந்து சொல்றாங்க, சென்னையில ஒழிக்கணும் அப்படின்னா நாம இங்க கரகோசம் எழுப்பணும். இங்க எழுப்புற கரகோசம் தான் சென்னை வரைக்கும் ஒழிக்கும், சரிங்களா? லைவ்ல நம்ம தம்பி சிறப்பா எடுத்துட்டு இருக்காரு. நம்ம அந்த அளவுக்கு தான் பேசுறதுல இருந்தாலும் பாருங்க. நான் இந்த சங்கத்துல கடந்து ஒரு 5 ஆண்டுகளா பயணிக்கிறேன். நம்ம உறுப்பினர்களா சேரும் போது எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, சந்தா எதுக்கு? சந்தா சந்தாங்கிறீங்களா, சந்தாவை என்ன செய்யுங்க? இந்த கேள்வி எல்லா உறுப்பினர்கள் மத்தியிலையும் வரும். எனக்கும் வந்தது இந்த சங்கத்தில் இணையும் போது. நம்ம நிர்வாகிகள் அதுக்கு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து சந்தா செலுத்திட்டு வர, இப்ப கூட ஆண்டு சந்தா முறையில தலைமைக்கு செலுத்துறோம், சரிங்களா? அதனால எல்லா ஓட்டுநர்களும் சந்தா செலுத்துறதை கரெக்டா செலுத்துங்க. ஏன்னா நம்ம பொருளாதாரத்தை பத்தி தான் பேசணும். அதனால சந்தா கரெக்டா செலுத்துங்க. மாவட்டத்தின் வளர்ச்சி சந்தால தான் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டம் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு வளர்ச்சியில இருக்கு. பல மாவட்டங்கள் பின்தங்கி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் சந்தா சரியான வரவு இல்லை. இன்னைக்கு நிறைய மாவட்டங்கள் இந்த மாநாட்டுக்கான பங்களிப்பை கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்ம சந்தா தான். சந்தாங்கிறது சங்கத்தோட முதுகெலும்பு. அதை சிக்கனமா செலவழிக்கிறது எப்படிங்கிறது எல்லா பொருளாதாரத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். யார் அவகாசமா எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க. என்ன கூட சொல்றாங்க, இந்த காசு கொடுத்தா செலவே பண்ண மாட்டாரு அப்படின்னு. நான் அப்படிலாம் கிடையாது. செலவு பண்ண வேண்டியதான் கரெக்டா பண்ணுவோம். ஆனா அதுக்காக யாரும் வருத்தப்படக்கூடாது. எல்லா காசையும் ரொம்ப செலவு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த 100 ரூபாய் எடுத்து அசால்ட்டா செலவு பண்ணோம்னா அதுக்கு நம்மளுடைய வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால எல்லா மாவட்ட பொருளாதாரம் இருப்பாங்க. அவர்களுக்கு மற்ற உறவுகள் ஒத்துழைப்பு கொடுங்க. ஒவ்வொருத்தரும் சந்தா கேட்கிற அளவுக்கு கண்டிப்பா யாரும் வச்சுக்காதீங்க. மாசான நம்ம கடமை 100 ரூபாய் சந்தா கட்டிங்க. இன்னும் 2 பேர் பாத்தீங்கன்னா வருட சந்தாலாம் செலுத்திருப்பீங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது ஒரு உறுப்பினர்களுக்கு அந்த வேலை சுமையை குறைக்கும், பாத்தீங்களா? இதுதான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டறிக்கை 2021 ஆண்டறிக்கை நம்ம சமர்ப்பிக்க நம்ம கூப்பிட்டாங்க. அவர்கிட்ட வேற லைன்ல போயிட்டு நினைக்கிறேன். 21ஆம் தேதி, அதாவது 2021 ஜனவரி மாதம் முதல், அதாவது 2020 டிசம்பர் இறுதியில் இருப்பு நம்ம சங்கத்தோட இருப்பு 12,236 ரூபாய், ஓகேங்களா? ஜனவரி மாசத்துல வரது பாத்தீங்கன்னா நம்ம இதோ 2021 தான் இந்த ஆன்லைன் கொண்டு வந்தோம். ஆன்லைன் கொண்டு வந்து எல்லாருமே ஆண்டு சந்தா தலைமைக்கு கட்ட ஆரம்பிச்சதே அப்பதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை தான் தலைமை கட்டிட்டு இருந்தாங்க. ஆன்லைன்ல ஆண்டு சந்தா தலைமை கட்ட ஆரம்பிச்சோம்னா முதல் ஜனவரி மாசம் நமக்கு வரது 99,000 ரூபாய்.
99,000 முதல் வரவா இருந்தது. பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 1,11,64,000. மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு. திருப்பி 2021 மார்ச்சுக்கு மேல திருப்பி கொரோனா வந்ததால மார்ச்ல இருந்து ஜூலை வரைக்கும் மொத்தத்திலேயே ஒரு 4-5 மாசம் சேர்ந்து ஒரு 83,000 வசூலாச்சு. ஆகஸ்ட்ல ஒரு 46,600, செப்டம்பர்ல ஒரு 13,500, அக்டோபர்ல ஒரு 24,000, நவம்பர்ல ஒரு 44,800, டிசம்பர்ல ஒரு 38,000. ஆக மொத்தத்துல 2021 ஆண்டு நம்மளுடைய வருமானம் 4,34,900 வருமானமா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உரிமையாளர் சங்கத்துல அதிகபட்ச வருமானம். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வருமானம் கிடையவே கிடையாது சங்கத்துல. அந்த ஆண்டு சந்தாவை மாத்தி ஆன்லைன் கொண்டு வந்ததுல இருந்து தான் இந்த வருமானம் வந்தது. இந்த ஆன்லைனை உருவாக்கின பெருமையை நம்ம பொதுச் செயலாளர் செய்யணும். அதற்கு ஒரு கேட்கலாமா? ரொம்ப சிரமம் எடுத்து ஆன்லைன்ல கொண்டு வரணும், வெப்சைட்ல வரணும், ஐடி கார்டெல்லாம் துரிதப்படுத்தணும். இதற்காக வந்து நம்ம பொதுச் செயலாளர் வந்து சிறப்பான ஒரு செயல்பாடு ஏற்படுத்தினாங்க. அவருக்கு உறுதுணையா இருந்த ஒரு 3 பேர் கோவை மாவட்டத்தில் இருக்கிற நம்ம விஜய் திலகரங்க, துணை பொதுச் செயலாளர் சபரிநாதங்க, நம்ம அஸ்லாம் கான், தென்சென்னை மாவட்ட மண்டல செயலாளர், இவரெல்லாம் சேர்ந்து நீங்க ஐடி கார்டெல்லாம் துரிதப்படுத்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி போற ஐடி கார்டு 2 நாள்ல கிடைக்குது. முன்னாடி பாத்தீங்கன்னா 2 மாசம் ஆகும். இப்போ 2 நாள்ல ஐடி கார்டு கிடைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு நம்ம சங்கம். அதுக்கு நம்ம வெப்சைட் ஒரு காரணம். சரிங்களா? வெப்சைட்டை கொஞ்சம் எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு கத்துக்கோங்க. நான் நிறைய பேர் வெப்சைட் பயன்படுத்தல. இதுல பாத்தீங்கன்னா போன வருஷத்துல செலவுகளும் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா வெப்சைட் பண்றதுக்கு லேப்டாப் வாங்கணும், போன வருஷங்கள நிறைய நிகழ்வுகள் நடத்தணும். அதுல பாத்தீங்கன்னா 33,98,000 செலவாகி இறுதி இருப்பா 36,337 போன வருஷத்தோட இறுதி இருப்பு. சரிங்களா? இது வந்து ஆண்டு அறிக்கை முடிஞ்சிருச்சு. வேற என்ன நான் பேசணும்னு எதிர்பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் ரொம்ப பேசுறத ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓட்டுநர்களுக்கு மத்தியில நம்ம பேசுறதுல ஒரு சந்தோஷம் தானே. ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பேச்சாளர்கள் பேசும்போது கூட இவ்வளவு ஆர்வம் இல்லை. ஆனா நான் ஏதோ பேச போறேன் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இதுக்காக ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடைகளுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. பொருளாதாரத்தை மட்டும்தான் பேசுவார் என்று கூறினார். அதன் அடிப்படையிலே அவருடைய வார்த்தைக்கு நாம் அனைவரும் சந்தா என்கின்ற ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அனைவரும் சந்தா செலுத்தி நமது சங்கத்தினுடைய பொருளாதாரத்தை ஈட்டு தந்து அவருடைய பொருளாதார பதவிக்கு எந்த வகையிலும் குறைவில்லாமல் நிறைவோடு அவரை நாம் வைத்துக் கொள்வோமாக. பொருளாதார பதவியில் இருந்து கொண்டு இவ்வளவு தூரம் நம்மளை எல்லாம் வழிநடத்த இந்த பொருளாதார அவர்களுக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்ட மூணாவது மாநில மாநாட்டினுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக எங்களது நாம் செலுத்த வேலையெல்லாம் சொல்வேன். எங்களுக்கு என்ன ஒரு தங்கம் இருக்கிறது. அந்த தங்கம் பூமிக்கடியில் புதைந்து கிடக்கிற கருப்பு தங்கம் என்று. அந்த கருப்பு தங்கம் பார்வையின் நிறத்திலே அது சிறப்பானதாக இருக்கும். ஆனால் மனதளவில் அது வெள்ளை நிற மாணிக்கமாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு மாநிலத்திற்கான பதவகை போராட்டம் பத்தவில்லை. மாநில தொழில் வந்து மாணிக்கம் ஐயா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கின்றேன். நம்ம பொருளாதாரம் சொன்னாங்க. பொருளாதாரம் அனைவருக்கும் கூட்டது. பொதுப்படையான செலவு பண்ண முடியும், சிக்கனமான செலவு பண்ண முடியும். அவர் எந்த அளவுக்கு சிக்கனமா செலவு பண்ணுவாருன்னு ஒரு எடுத்துக்காட்டு. உங்க மாவட்டத்துல எல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா? நிறைய பேர் போட்டிருக்கீங்களா? எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்க? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். தலைமை நிர்வாகிகள் 9 பேருக்கு அவர் இன்னைக்கு தான் போட்டுருக்காரு. இதுதான் சிக்கனம். இத்தனை வருஷம் அந்த அளவுக்கு யோசிச்சு செலவு பண்ணுவார். எங்களுக்கே அப்படின்னா உங்களுக்கு தான் கேட்கலாம். கூட்டம் உணர்வுண்டி இது ஓட்டுநர்களை கூட்டம் பெரும் முயற்சி. இதுவே ஓட்டுநர்களின் புரட்சி. கோட்டைமலர் குமரிகளை வந்திருக்கும் அனைத்து
கொஞ்சம் அமைதி காத்துங்க. சிறப்பான ஒரு சிறப்புல இருக்கு, அதை மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. அண்ணா வந்து ஆரம்பிச்சிருக்காரு, அது கடலால மாதிரி பேருந்தா நீங்க கொஞ்சம் அமைதி காக்கணும். கைத்தட்டல் மட்டும்தான் கேட்கணும்.